நமஸ்காரம், வெல்கம். இன்றைக்கி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான தரங்கு. எப்போதுமே வந்து நம்ம வந்து நிறையா ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு வரோம். இன்றைக்கி நம்மள்ட்ட வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆர்டிஸ்ட் நம்மள்ட்ட இருக்கா. ஸோ அவளை மாதிரி நம்ம குழந்தைகளுக்கும் ஒரு இன்னர் டேலண்ட் இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிச்சி அந்தந்த ஏரியாவில் நம்ம கொண்டு வரணும். இது ஒரு மோட்டிவேஷ்னலான தரங்காக இருக்கணும். பட் நான் அந்த தீம் மோட்டிவேஷன்னு போடலை. ஏன்னா சில பேருக்கு என் குழந்தைக்கு என்ன இருக்குது அப்படின்னு இன்னொருத்தருக்கு தெரியாது. எனக்கு தான் தெரியும். நம்ம தான் கண்டுபிடிப்போம். அந்த குழந்தை வந்து பாட்டில் வரலாம், இல்லை ஹேண்ட் ஒர்க்கில் வரலாம், இல்லை கம்ப்யூட்டரில் வரலாம். அந்த டேலண்ட்டை வந்து ஆஸ் எ டீச்சராகவும் பேரண்ட்ஸாகவும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நீ ஹாப்பின்னு போட்டேன். ஏன்னா அந்த சக்ஸஸை வந்து நம்ம இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறோம். அதுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஜோதி இருக்கா நம்மள்ட்ட. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஜோதி யாருன்னு சொல்லிட்டு. ஐ எம் ப்ரவுட் டு சே தட் ஷீ இஸ் ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட். அண்ட் ஜோதி இஸ் மல்டிபிள் அபிலிட்டி அண்ட் விஷுவலி இம்பேக்ட். அண்ட் ஜோதியோட அம்மா வந்து எவ்வளோ எஃபர்ட் போட்டிருந்தா ஜோதியை வந்து இந்த மாதிரி கொண்டு வந்திருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தரங்க ஒரு தீமெட்டிக்காக நான் எடுத்துன்னு வந்தேன். நம்ம வந்து நிறையா இடத்துல பாடுறோம், அந்த குழந்தை பாடித்து இந்த குழந்தை பாடித்தில் நம்ம சொல்லின்னு இருக்கோம். பட் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என்னெல்லாம் இருக்குது. நம்ம வந்து எப்போதுமே ஒரு கஷ்டத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கோம். என்னென்னா கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு. அது கஷ்டமே இல்லை. இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்கணுன்னா அந்த ஹாப்பினஸ்க்கு வந்து வி ஹவ் டு ஒர்க் ஹார்ட். அதுதான் அதோட அர்த்தம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஜோதி மூலயமா நம்ம பேரண்ட்ஸுக்கு நம்ம டீச்சர்ஸுக்கு எல்லாருக்கும் காமிக்கணுங்கிறது தான் என்னோடய முதல் மோட்டிவ். மோர் தென் த தரங்கு. இது வந்து சில பேர் டிவியில் படிக்கிறேன், சில பேர் பார்க்குறேன், நிறையா பேருக்கு இது ரீச்சே ஆக மாட்டேங்கிறது. நம்மள்ட்ட நம்ம குழந்தைலாம் இப்போ ஆனுவல் டேக்கு ஆக்ட் பண்ணுற அவளுக்கு அந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்குது. ஸோ அவளை எங்கே கொண்டு வரலாம், இந்த மாதிரிலாம் நம்ம திங்க் பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி ஒரு தரங்க இந்த தடவை நம்ம எடுத்துன்னு வந்திருக்கோம். ஸோ உங்கள் எல்லார் சார்பாலையும் ஐம் வெரி ஹாப்பி டு வெல்கம் ஜோதி. ஹாய், குட் ஆஃப்டர்நூன். தேங்க்யூ ஜோதி. தேங்க்யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு தரங்கில் பாடணும்னு எனக்கு நீண்ட நாளாக ஆசைப்பட்டேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நான் ஜோதியை பாட வைக்கணும் அப்படின்னாக்க ஏன் நிறையா சேலஞ்சஸ் அவளுக்கும் இருக்கும். நம்ம குழந்தைகள் மாதிரி இருக்கும். அந்த ஒரு சென்சரி இருக்கலாம் சம்டைம்ஸ், இல்லை வேறு ஏதாவது அவளுக்குள்ள எண்ணங்கள்லாம் இருக்கும். பட் அவளை மட்டுமே பாட வைக்காமல் அவளை அழகாக லீட் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக ஒரு அசாமி வேணும். எனக்கு வந்து நான் ஃபோன் பண்ண உடனே மேம் நான் வரேன்னு சொன்னேன். கௌஷிக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி உங்கள் எல்லார் சார்பாலையும். ஏன்னா நிறைய பேர் அவாவா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுட்டுருப்பா. நான் அப்படி தான் பண்ணுவேன், இப்படி தான் பண்ணுவேன், ஈவன் தோ 1 hour மேம் அப்படின்னு. மேம் நீங்கள் உடனே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க மேம் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து அந்த தரங்கோட ஸ்ட்ரென்த் என்னென்னா இந்த மாதிரி இருக்கிற ஆர்டிஸ்ட்டு. அப்புறம் வெரி ஹாப்பி டு இன்வைட் ஒன் மோர் நியூ பர்சன் டு அவர் ஃபேமிலி, பாலாஜி ஆல் த வே ஹீ இஸ் கம்மிங் ஃப்ரம் பெரம்பூர். ஸோ இந்த ஒரு மேடையை புரிஞ்சுண்டு வாசிக்கிறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. இந்த மாதிரி ஒரு குழந்தைல புரிஞ்சுண்டு நம்ம அதை வாசிக்கணும். அந்த குறையே வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு அந்த குழந்தைய நம்ம கைட் பண்ணி அழைச்சின்னு போகணும் அப்படிங்கிறதுக்கு வந்து எவ்வளோ பேர் வருவான்னு எனக்கு தெரில. பட் பாலாஜி வந்து நான் வரேன் அப்படின்னு சொன்னது வந்து சம்டைம்ஸ் நானும் வசுதா மாதிரி எமோஷன் ஆகிடுவேன். அதனால் அதெல்லாம் கண்டுக்காதீங்க ரொம்ப. ஸோ இந்த மாதிரி நான் வரேன் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது வந்து லாங் டேர்ம் பிளான், நம்ம தரங்கில் ஜோதி பாடணுங்கிறது. ஸோ இது இன்றைக்கி தான் நடக்கணும் அப்படின்ட்டுருக்கு. ஸோ வெரி ஹாப்பி. இது வந்து எல்லாம் மிக்ஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் தான் நான் எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா இதெல்லாம் பண்ண முடியும் அந்த குழந்தையால். அதுக்கு வந்து நம்ம வந்து சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெரைட்டிஸ் ஆஃப் சாங்ஸ் எடுத்துட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் பிள்ளையார் மேலே ஒரு சாங்கோட ஆரம்பிக்கலாம். சித்தி விநாயகம் அனிஷம் சித்தி விநாயகம் அனிஷம் சிந்தயாம்யகம் சித்தி விநாயகம் அனிஷம் சிந்தயாம்யகம் பிரசித்த கணநாயகம் விசிஷ்டார்த்ததாயகம் வரம் சித்தி
सिद्धिविनायकं मनीषं चिन्तयाम्यहं प्रसीदगणनायकं विशिष्टार्थदायकं वरं सिद्धिविनायकम् अनीशम् सिद्धयाक्ष किन्नरादिसेवितं सिद्धयाक्ष किन्नरादिसेवितं अखिल जगत् प्रसिद्धयक्ष किन्नरादिसेवितं अखिल जगत् प्रसिद्ध मूलपङ्कज मध्यस्थं मोदकहस्तं सिद्धिविनायकं प्रसिद्ध मूलपङ्कज मध्यस्थं मोदकहस्तं सिद्धिविनायकं मनीषं चिन्तयाम्यहं प्रसीदगणनायकं विशिष्टार्थदायकं वरं सिद्धिविनायकम् अनीशम् भाद्रपदमासचतुर्थ्यां ब्राह्मणादिपूजितं भाद्रपदमासचतुर्थ्यां ब्राह्मणादिपूजितं पाशाङ्कुशधरं छत्रचामर परिविदितं रौद्रभावरगितं दासजनहृदय विरचितं रौद्रभावरगितं दासजनहृदय विरचितं रौगिणेयानुचाचितं ई जगवचितं रौगिणेयानुचाचितं ई जगवचितं मत्रिराजसुतात्मजम् आनन्दगुरुगुहात्मजं मत्रिराजसुतात्मजम् आनन्दगुरुगुहात्मजं भद्रप्रणपदाम्बुजं पाशमानचतुर्भुजं सिद्धिविनायकम् अत्रिराजसुतात्मजम् आनन्दगुरुगुहात्मजं भद्रप्रणपदाम्बुजं पाशमानचतुर्भुजं सिद्धिविनायकं मनीषं चिन्तयाम्यहं प्रसीदगणनायकं विशिष्टार्थदायकं वरं सिद्धिविनायकम् தேங்க்யூ ஸோ மச். ஜோதி வந்து ஃபஸ்ட்டு வோக்கலில் தான் ஆரம்பித்தா. அதுக்கப்புறம் வந்து நிறையா விஷயங்கள் அவளுக்கு சொல்லி கொடுத்தோம். நெக்ஸ்ட் வந்து ஜோதி வந்து வயலினில் வந்து கௌஷிக் அக்காம்பனி பண்ணுவாள். கௌஷிக் பாடுவான், ஜோதி வந்து வயலினில் வந்து லீட் பண்ணுவோம். ஸோ அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்று படை தனிலே வரும் முருகா முருகா, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்று படை தனிலே வரும் முருகா முருகா, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, பாட்டுடை தலைவன் என்ற உன்னை வைத்தே
மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தரகர் கொடுத்ததற்கு ஆண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தரகர் கொடுத்ததற்கு ஆண்டியன் கோலமுட்டு மலை மீது ஆண்டியன் கோலமுட்டு மலை மீது நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு அறுபடை வீடு கொண்ட திருமுருகா ஒரு பெரும் தத்துவத்தில் சாரெடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தில் பொருளுரைத்து ஒரு பெரும் தத்துவத்தில் சாரெடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தில் பொருளுரைத்து தந்தைக்கு உபதேசம் செய்த மலை தந்தைக்கு உபதேசம் செய்த மலை எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலை எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலை அறுபடை வீடு கொண்ட திருமுருகா தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து தோள்கள் தினவெடுத்து சூரன் உடக்கெடுத்து தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து தோள்கள் தினவெடுத்து சூரன் உடக்கெடுத்து கோவில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு கோவில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு கடல் கொஞ்சம் செந்தூரில் உள்ள படை வீடு கடல் கொஞ்சம் செந்தூரில் உள்ள படை வீடு அறுபடை வீடு கொண்ட திருமுருகா குறுநகை தெய்வானை மலரோடு உந்தன் குலமகளாக வரும் நினைவோடு குறுநகை தெய்வானை மலரோடு உந்தன் குலமகளாக வரும் நினைவோடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு வண்ண திருப்பர குன்றமென்னும் படை வீடு வண்ண திருப்பர குன்றமென்னும் படை வீடு முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா தேவர் குறை தவிர்த்து சினம் தணிந்து வள்ளி தெள்ளு தமிழ் குரத்தி தன்னை மணந்து தேவர் குறை தவிர்த்து சினம் தணிந்து வள்ளி தெள்ளு தமிழ் குரத்தி தன்னை மணந்து காவல் புரிய வென்ற அமர்ந்த மலை காவல் புரிய வென்ற அமர்ந்த மலை எங்கள் கண்ணி தமிழர் திரு தணிகை மலை தணிகை மலை திரு தணிகை மலை அறுபடை வீடு கொண்ட திருமுருகா கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு
அடியவர்க்கு கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை தங்கமயில் விளையாடும் பழமுதிர் சோலை மயில் விளையாடும் பழமுதிர் சோலை முருகாறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படை தனிலே வரும் முருகா முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா முருகா முருகா. எல்லாரும் எப்படி மாஸ்டர் எப்படி கேட்டீங்க? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கௌஷிக் அண்ட் ஜோதி. யா, இது ஒரு ஸ்பெஷல் என்னென்னா இதில் ஒரு 6 ராகம் வரும். மியூசிக் தெரியாட்டாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறது மட்டும் ஜஸ்ட்டு கேட்டுக்கோங்க. ஸோ எல்லா ராகத்துலேயும் ஸ்கிப் பண்ணணும். அது வந்து ஜோதி பண்ணினாதான் கௌஷிக் வந்து பின்னாடி போக முடியும். ஒரு நாட்டக்குரஜி, ஹம்சானந்தி, ஹிந்தோலம், இந்த மாதிரி நிறையா ராகம். ஸோ டக்குன்னு ஒரே பாட்டில் வந்து அந்த 6 ராகத்தையும் வந்து அவள் காமிக்கணும். ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இது மாதிரி பண்ணுறது, இது ராகமாலிகா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. நிறையா பாரதியார் சாங்ஸில் வந்திருக்கு. ஸோ அது வந்து ஜோதி இப்போ பண்ணினா அப்படிங்கிறது வந்து உங்கள் எல்லாருக்கும் இது வந்து திருப்பி நான் வந்து சொல்கிறது வந்து ஜோதி மாதிரி நிறையா பேர் இங்கே இருக்கேள் வரணும் அப்படிங்கிறது தான் எனக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து அகெயின் ஜோதி ஒரு வோக்கல். யா, இது வந்து நிஜமாக ஒரு ஃபிலிம் சாங் தான். ஸோ அதுலேயும் நிறையா வந்து ராகா பேஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணியிருக்கா. ஸோ அதை அவள் எப்படி புரிஞ்சுன்னு பாடுறா. சில இதில் எமோஷன் ரிலேட்டடாக இருக்கும், சில இதில் ஹாப்பினஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில சாங்கை செலக்ட் பண்ணி அவளை பாட வச்சது தான் நெக்ஸ்ட் சாங். சா 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 நி சரி சப்பா மம த த த ச நி பா பா சா 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 நி சரி சப்பா மம த த த ச நி பா பா க ம த நி சா நி ரி சா அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் விழியில் எல்லாம் அழகே மழை மட்டுமா அழகு சுடும் வெயில் கூட ஒரு அழகு மலர் மட்டுமா அழகு விழும் இலை கூட ஒரு அழகு புன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு
सजनु तकदीम मदनि पग मदनि सतजम तजनु तकदीम मदनि रे सनि मदनि ब तक तजम तजनु तक இதயம் ஒரு ஊஞ்சலே இடம் வலம் அது ஆடிடும் இன்பத்தில் அது தோய்ந்திடும் துன்பத்தில் அது மூழ்கிடும் நடந்ததை நாம் நாளுமே நினைப்பது போல் இல்லையே நடப்பதை நாம் எண்ணினால் அதைவிட உயரில்லையே பூக்கும் பூவில் வீசும் வாசம் என்ன அழகு அதையும் தாண்டி வீசும் நம் நேசம் ரொம்ப அழகு கமதனிசா நிரிசா கமதனிசா கரிசா அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் விழியில் எல்லாம் அழகே மழை மட்டுமா அழகு சுடும் வெயில் கூட ஒரு அழகு மலர் மட்டுமா அழகு விழும் இலை கூட ஒரு அழகு புன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு வார்த்தைகள் தீர்க்கையில் மௌனங்கள் அழகு நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு உண்மையில் அதுதான் மெய்யாய் அழகு கமதனிசா நிரிசா கமதனிசா கரிசா Thank you so much. Thank you Jyoti. Thank you. வெல்கம். நெக்ஸ்ட் வந்து ஜோதி வந்து இன்னும் கீபோர்டை தொடவே இல்லை, வயலினை மட்டும் தான் தொட்டிருக்கா. ஸோ கீபோர்டில் வந்து ஒரு லீட் கொடுப்போம், அதை வச்சுன்னு கௌஷிகா பாரதியாரோட சாங். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், நினைவு நல்லது வேண்டும். நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும். மனதில் உறுதி வேண்டும்.
வசமாவது விரைவில் வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தரணியிலே பெருமை வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தரணியிலே பெருமை வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் கண் திறந்திட வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் பெரிய கடவுள் காக்க வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் விடுதலை வேண்டும் பெரிய கடவுள் காக்க வேண்டும் மண் பயனுற வேண்டும் மண் பயனுற வேண்டும் வானகம் எங்கும் தென்பட வேண்டும் உண்மை நின்றிட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு திருக்குறளை 2 லைன் எடுத்து நம்ம அது ஒரு விருத்தம் மாதிரி பாடி அது என்ன ராகத்தில் அந்த திருக்குறள் இருக்கோ அதே ராகத்தில் அகைன் ஒரு இட்ஸ் அ ஃபிலிம் மியூசிக் பட் சிவனை பற்றி இது.
வாழ்கிறேன் பூர்ணோதயா அருளில்லையா நெக்ஸ்ட் வந்து ஒரு டூயட் கௌஷிக் அண்ட் ஜோதி பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ட்ரையல். இது வந்து நிஜமாகவே நம்ம ஸ்கூலில் என்ன சொல்லணும்னா கேஎல்சியில் வந்து கயா ஹார்ட்ஸ் ஹரிணி ஸ்வாதி அவள் இருந்தபோது அந்த ஸ்டூடெண்ட்டோட ஒரு ஃபேவரட் சாங். யூஸ்வலாக நாங்கள் லன்ச் டைம் முடிஞ்சு மசாஜ் கொடுக்கும்போது இந்த பாட்டை தான் பாடி இந்த பசங்களை நாங்கள் தூங்க வச்சுருக்கோம். ஸோ இது ஓல்டு மெமரிஸ். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆள பிறந்தாயடா, புவி ஆள பிறந்தாயடா, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா, வாழ பிறந்தாயடா, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா. தங்க கடியாரும் வைர மணியாரும் தந்து மனம் பேசுவார், பொருள் தந்து மனம் பேசுவார், மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார், உலகை விலை பேசுவார், மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக, மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. சிறகில் என்னை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, கனவில் நினையாத காலம் இடை வந்து விரித்த கதை சொல்லவா, விரித்த கதை சொல்லவா, கண்ணில்
எப்படி இருந்தது? பிடிச்சிருந்ததா? எல்லாருக்கும் எப்படி கேட்டிங்களா? யா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது வந்து நிஜமா ஒரு கர்நாடிக் தான், பிவரே ராமரசம். இது வந்து ஒரு கச்சேரி ஃபார்மேட்டில் வந்து எப்படி பாடணும், அதுக்கு எப்படி வயலின் வாசிக்கணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து நம்ம திருப்பி நான் சொல்கிறது வந்து ஸ்பெஷல் நீட்ஸ் எல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அவளுக்குள்ள இன்னர் டேலண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சி அவளை ட்ரெயின் பண்ணுறதுங்கிறதுக்காக தான் அந்த தரங்கு மெயினாக இன்றைக்கி இந்த மாதிரி எடுத்து பண்ணுறது. ஸோ இப்போ இதுவரையிலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜோதி வந்து வோக்கலில் வந்து என்ன கேட்ச் பண்ணிட்டுருக்கா, அண்ட் வயலின் சப்போர்ட், கீபோர்டு, இது எல்லாமே வந்து இன்டர் கனெக்டடாக எப்படி மியூசிக்கில் கொண்டு வரா அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து தெரியணும். நம்மளும் அந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது தான். நாட் ஓன்லி மியூசிக், எனி இதில். அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பிவரே ராமரசம். பிபரே ராமரசம், பிபரே ராமரசம், ரசனே பிபரே ராமரசம், பிபரே ராமரசம், ரசனே பிபரே ராமரசம், பிபரே ராமரசம், ரசனே दूरीकृत पातक संसर्गं पूरित नानाविध फलवर्गं, दूरीकृत पातक संसर्गं पूरित नानाविध फलवर्गं, पिबरे रामरसं, रसने पिबरे रामरसं, पिबरे रामरसं, रसने जनन मरण भय शोक विदूरं, सकल शास्त्र निगमगमनं, जनन मरण भय शोक विदूरं, सकल शास्त्र निगमगमसारं, पिबरे रामरसं, रसने पिबरे रामरसं, पिबरे रामरसं, रसने परिपलित सार सिजगर्भान्दं, परम पवित्रीकृत पाषाण्डं, परिपालित सार सिजगर्भाण्डं, परम पवित्रीकृत पाषाण्डं, पिबरे रामरसं, रसने पिबरे रामरसं,
परमहंस आश्रमगीतं शुकशौनक कौशिकमुखपीतं शुद्ध परमहंस आश्रमगीतं शुकशौनक कौशिकमुखपीतं पिबरे रामरसं रसने पिबरे रामरसं पिबरे रामरसं 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 ஜோதிக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஜிவி பிரகாஷோட ஃபிலிமில் பாடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, அடங்காதே அப்படிங்கிற ஒரு ஃபிலிமில். ஸோ அதில் அவள் பெர்ஃபார்ம் பண்ண சாங் இப்போ கேட்கலாம். நிலவின் நிறமும் வண்ணம் கொள்ள திரையின் வளைவும் எண்ணம் சொல்ல எப்படி என் உயிர் காதலை சொல்வேன் உயிரை அனுப்பி இதயம் வெல்வேன் நிழலின் வரவை தடுப்பதேது உள்ளத்தில் அணுவும் துளிர்கிறது உன் பார்வையை இதுவரை தொலைக்கவில்லை என் போர்வையில் காதலை மடிக்கவில்லை கனவும் நினைவும் கலையுமா என் உயிரின் உணரும் நிலைக்குமா எத்தனை காலங்கள் இதயம் உறையும் மையலை அறியவாவா வேளையை தேடும் பறவை நானே உன் சிறகில் அமர தவிக்கிறேனே நகர்ந்து உன்னிடம் சேர்ந்திடுவேனோ அனைத்து அருகில் வாழ்ந்திடுவேனோ எதிர்த்த திசையில் பறந்து சென்றாய் சிவந்த இறகை உதிர்த்து போனாய் மறையும் பொழுதினில் மாற்றமில்லை உன் நினைவு உயிரை தேற்றவில்லை உயிர் விடும் இந்த நொடியிலே உன் முகம் கண்டு கொள்ள ஏங்கிடுவேன் இறுதி முத்தத்தை தந்திடவே வந்திடு நீ எந்தன் அன்பே. தேங்க்யூ. நெக்ஸ்ட் சாங் வந்து கௌஷிக்கோட குரலுக்கே ஒரு அழகான ஒரு சாங்னு சொல்லலாம். ஸோ அதை கௌஷிக் இப்போ பாட சொல்லலாம். அந்த சாங் நம்ம கேட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி. இட் மே பி வெரி சர்ப்ரைஸ் ஃபார் சம்படி அப்படின்னு எனக்கு தோன்றுறது. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே யாம் ஒரு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே பிண்டம் என்னும் எலும்போடு சதை நரம் உதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே பிண்டம் என்னும் எலும்போடு சதை நரம் உதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி
ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. அம்மையும் அப்பனும் தந்ததா இல்லை ஆதியின் வல்வினை சூழ்ந்ததா. அம்மையும் அப்பனும் தந்ததா இல்லை ஆதியின் வல்வினை சூழ்ந்ததா. இம்மையை நான் அறியாததா நான் அறியாததா. சிறு பொம்மையின் நிலையினில் உண்மையை உணர்ந்திட பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே ஐயனே. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில். அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில். வெறும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில் அதன் சூத்திரமோ அது உன்னிடத்தில். ஒரு முறையா இருமுறையா பல முறை பல பிற எடுக்க வைத்தாய். புதுவினையா பழவினையா கணம் கணம் தினம் என்னை துடிக்க வைத்தாய். பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே. உன் அருள் 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 என்று அலைகின்ற மனம் என்று பிதற்றுதே. அருள் விழியால் நோக்குவாய் மலர்பதத்தால் தாங்குவாய். உன் திருக்கரம் என்னை அரவணை துணதருள் பெற பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே ஐயனே. பிண்டம் என்னும் எலும்போடு சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே ஐயனே. யாம் ஒரு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே ஐயனே. Thank you so much. ஸோ இது வந்து ஒரு பழைய பாட்டு. இதில் வந்து சாரங்கி அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுவா. நம்ம கேட்டிருக்கோம் சாரங்கி ஒரு தரங்கில். ஹோப் யூ ஆல் நோ மனோன்மணி வந்து வாசித்தா சாரங்கின்னு. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நடிகர் திலகம் நடித்த ஒரு படத்துலேருந்து ஒரு சாங். அந்த சாரங்கி பீஸை வந்து வயலினில் வந்து ஜோதி வாசிப்பாள். முதல்ல ஒரு விருத்த மாதிரி வரும், அதுக்கப்புறம் மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வேன். மானிடர் ஆன்மா மரணமெய்தாது மறுபடி பிறந்திருக்கும். மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய் வீரத்தில் அதுவும் ஒன்று. நீ விட்டு விட்டாலும் அவர்களில் மேனி வெந்துதான் தீரும் ஓ நாள். என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும்
அறிந்து கொண்டாய் கண்ணன் மனது கல்மனதன்றோ காண்டீபம் நழுவ விட்டாய் காண்டீபம் நழுவ விட்டாய் மன்னரும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன் துணிந்து நில் தர்மம் வாழ புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே கண்ணனே காட்டினான் கண்ணனே சாற்றினான் கண்ணனே கொலை செய்கின்றான் காண்டீபம் எழுக நில் கைவன்மை எழுக இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க परित्राणाय साधूनां विनाशाय चतुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை ஊர்படி ஏற்றாயடா நானும் உன்படி கொண்டேனடா நானும் உன்படி கொண்டேனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா மன்னவர் பணியேற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா செஞ்சோற்று கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா கர்ணா வஞ்சகன்
உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா வருவதை எதிர்கொள்ளடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வந்து உக்கலேலி அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இதில் வந்து நிறையா வந்து ஹவாயிலியன் சாங்ஸ் தான் நிறையா வாசிப்பா. அதை ரொம்ப சின்னதாக வந்து மேன்லின் மாதிரி. ஜோதி 1 செகண்ட். இதில் வாசிக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ திஸ் ஆல்சோ ஷீ லேர்ன்ட். ஜஸ்ட் ஒரு பல்லவி அண்ட் சரணம் மட்டும் கொஞ்சம் வாசிச்சுட்டு ஐ திங்க் வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். அது மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சாரிம்மா சாரி மேடம் மைக் மட்டும் இங்கே பிடிக்கணும். பாயும் ஒளி நீ எனக்கு பார்க்கும் விழி நான் உனக்கு பாயும் ஒளி நீ எனக்கு பார்க்கும் விழி நான் உனக்கு தோயும் அது நீ எனக்கு தும்பியடி நான் உனக்கு வாயுரைக்க வருகதில்லை வழி நின்ற நேர்மையெல்லாம் வாயுரைக்க வருகதில்லை வழி நின்ற நேர்மையெல்லாம் தூய சுடர் வானொளியே சூரையமுதே கண்ணம்மா சூரையமுதே கண்ணம்மா கண்ணம்மா காதலடி நீ எனக்கு காந்தமடி நான் உனக்கு வேதமடி நீ எனக்கு வித்தையடி நான் உனக்கு போனமுற்ற போதினிலே போனமுற்ற போதினிலே பொங்கி வரும் தீச்சுவையே நாதவடி வானவளே நலம் உயிரே கண்ணம்மா நலம் உயிரே கண்ணம்மா கண்ணம்மா நல உயிரே கண்ணம்மா. தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபைனல் எண்டு சாங்ஸுக்கு வந்தாச்சு. நம்மளோட என்ன சொல்கிறது விஎக்ஸலோட சாங் சொல்லலாம். அதை இப்போ பாடி நம்ம முடிச்சிடுறோம். வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே விடியும் பூமி அமைதிக்காக விடிகவே மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விடுகவே மலரே சோம்பல் முறைத்து எழுகவே குழந்தை விழிக்கட்டுமே தாயின் கதகதப்பில் உலகம் விடியட்டுமே பிள்ளையின் சிறுமுக சிரிப்பில் வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே விடியும் பூமி அமைதிக்காக விழுகவே காற்றின் பேரிசையும் மழை பாடும் பாடல்களும்
கவி கோர்த்த வார்த்தைகளும் துளி கண்ணீர் போலர்த்தம் தருமோ வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே விடியும் போவி அமைதிக்காக விடிகவே மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விடுகவே மலரே சோம்பல் முறைத்து எழுகவே குழந்தை விழிக்கட்டுமே தாயின் கதகதப்பில் உலகம் விடியட்டுமே பிள்ளையில் சிறுமுக சிரிப்பில் வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே விடியும் போவி அமைதிக்காக விழிகவே. Can you all give them a very big round of applause? And இன்னும் உங்களுக்கு ஜோதி பற்றி சொல்லணுன்னாக்கா she got a president award and very soon she is going to go to US அங்கே ஸ்பான்சர் பண்ணுறா. ஸோ she is going to be there, God's grace. அது போகிறதுக்கு முன்னாடி நமக்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணணுங்கிற ஆசை. இது ரொம்ப நாள் பிளான். ஸோ நிறையா நாங்கள் பிளான் பண்ணி இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். இதே மாதிரி நம்ம ஸ்கூல் குழந்தைகள் நிறையா விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு நிறையா ஆசைகள் இருக்குது. கண்டிப்பாக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். Now I'll give the mic to Usha ma'am. Good afternoon, everybody. We had a very, very special performance today, isn't it? Can we all stand up and give a big clap, a standing ovation for this group? Nanna, loud clap. Thank you so much. It was a ரொம்ப beautiful afternoon. ஜோதி, அன்றைக்கி NGO கான்ஃபரன்ஸில் நீங்கள் பாட வந்தபோது உஷா மேம் சொன்னால் ஜோதிக்கு வந்து நிறையா லாங்குவேஜில் பாட தெரியும், இங்கிலீஷ்லலாம் கூட பாடுவா, கீபோர்டு வாசிப்பா, வயலின் வாசிப்பா, நிறையா சொன்னா. பட் தட் டே ஐ ஹர்ட் ஒன்லி யுவர் சிங்கிங். அஃப்கோர்ஸ் ஐவ் ஹர்ட் யூ சிங் ஆன் தி டிவியில் ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்தபோது கேட்டிருக்கேன். பட் இட் வாஸ் ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங், ஓ இந்த ஜோதி வந்து வயலின் வாசிச்சானா எப்படி வாசிப்பா, கீபோர்டு வாசிப்பானாக்கா அதோடு சேர்ந்து எப்படி பாடுவா அப்படின்லாம் நினச்சேன். டுடே ஐ வாஸ் ஏபிள் டு see everything happen on stage. So beautiful. Very, very happy to see that, Jyoti. And all our good wishes to you. நீ US போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உஷா மேம் சொல்கிறாங்க. பெஸ்ட் விஷஸ் டு யூ. அங்கே போயிட்டு மேலும் மேலும் நன்னா இந்த கலையை நல்லா வளர்த்துக்கிட்டு ஒரு கிரேட் நேம் வரணும் ஜோதிக்கு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு ஜோதிஸ் அம்மா, who has always been behind her and giving her all the encouragement. Usha ma'am, who has given so much of her time and effort to train Jyoti. And Kaushik, சொல்லவே வேண்டாம், such a beautiful voice. ரொம்ப நன்னா அந்த இளையராஜாவோட பாட்டு அவ்வளோ அழகாக உங்களோட வாய்ஸுக்கு பொருந்தி பாடுனீங்க. வெரி நைஸ். அண்ட் பர்கஷன் கேட்கவே வேண்டாம் பாலாஜி. யுவர் சப்போர்ட் இல்லைன்னு சொன்னானாக்கா இந்த பர்ஃபார்மன்ஸை வந்து எடுத்து காட்டவே காட்டாது. இட் இஸ் அ வெரி வெரி எசென்ஷியல் பார்ட். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். Small memento will be given to you by our trainees.